கவுண்டமணி அவர்கள் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் பொள்ளாச்சியிலிருந்து திருமூர்த்தி மலைக்கு போகக்கூடிய வழியில் இருக்கும் வல்லகுண்டாபுரம் அப்படிங்கிற கிராமத்தில் 1939 மே 25 பிறந்திருக்கிறார். இவங்க அப்பா பேரு கருப்பையா, இவங்க அம்மா பேரு அன்னம்மாள். இவருக்கு இந்த அப்பா அம்மா வைத்த சொந்த பெயர் சுப்பிரமணியன் கருப்பையா. தற்போது இந்த ஊர் திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டை வட்டத்தில் இருந்திருக்கிறது. ஆரம்ப காலத்தில் ஸ்கூல் படிக்கும் பொழுதே இவருக்கு நடிப்புனா ரொம்ப பிரியமா, அதனால மேடை நாடகங்களில் நடிக்க ஆரம்பித்திருக்கிறாரு. மேடை நாடகங்கள்ல அந்த காலத்துலலாம் ரொம்ப சுத்தமான தமிழ் பேசி நடிப்பாங்க. இவர் ரொம்ப சாதாரணமாக எல்லா மக்களும் பேசக்கூடிய பாமர தமிழ்லையே பேசி நடிப்பாராம். இந்த ஒரு விஷயம்தான் திரையுலகில் கால் பதிக்கிறதுக்கு வழி செஞ்சிருக்குது. அது மட்டும் இல்லாமல் நாடகங்களில் நடிக்கும் பொழுது சக நடிகர்கள் என்ன டயலாக் பேசினாலும் உடனே அதை எதிர்த்து பேசி கவுண்டர் கொடுப்பது இவருக்கு வாடிக்கையான செயல். அதனாலேயே கூட நடித்த நடிகர்கள்லாம் சுப்பிரமணி அப்படிங்கிற பேரை விட்டுட்டு கவுண்டர் மணி அப்படின்னு செல்லமா அழைக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதற்கு அப்புறம் 16 வயது நிலை படத்தில் நடிக்கும் பொழுது நடிகர் பாக்யராஜ் அவர்கள் அப்போ உதவி இயக்குனரா பாரதிராஜா சார்ட்ட வேலை பார்த்துட்டு இருக்கும் பொழுது கவுண்டமணி அப்படின்னு எழுத்து பிள்ளையோட எழுதி கொடுத்திருக்கிறார். அதிலிருந்து கவுண்டமணி ஆயிருக்கிறார் கவுண்டர் மணி. கவுண்டமணி அவர்கள் 1963 சாந்தி அப்படிங்கிறவரை திருமணம் செய்திருக்கிறார். இவருக்கு 2 பெண் பிள்ளைகள். 1964 முதல் திரைப்படங்கள்ல தலை காட்ட ஆரம்பித்திருக்கார். ரொம்ப சின்ன சின்ன வேடங்கள் தான் அவருக்கு கிடைத்திருக்கிறது. அதற்கப்புறம் 1977 பாரதிராஜாவின் 16 வயது நிலை படம் கிடைத்தது. அதிலிருந்து தான் ரசிகர்கள் இவரை கவனிக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. கவுண்டமணி அவர்களிடம் தனித்தன்மையாக 3 விஷயங்களை நம்ம சொல்லலாம். முதலாவதா, அவர் அதிகமா கவனிக்கப்படாத விளிம்பு நிலை கதாபாத்திரத்தில் நடித்தார். ரொம்ப கீழ்மட்டத்தில் இருக்கிற அந்த கதாபாத்திரங்கள் வெட்டியான், பிச்சைக்காரன், பூம்பூ மாட்டுக்காரர், ஈயம் பூசுகிறவன், தையக்காரர், நரிக்குறவர் அப்படின்னு ரொம்ப அடித்தட்டு மக்களை பிரதிநிதிப்படுத்தின ஒரு நடிகர்னு இவரை சொல்லலாம். இவரோட அளவுக்கு அடித்தட்டு மக்களை காட்சிப்படுத்தின வேற எந்த நடிகரும் தமிழ் சினிமாவில் பார்க்கிறது ரொம்ப அரிது. ரெண்டாவது, எப்போதுமே சினிமாவில் முக்கியமான இடத்துல இருக்கணும் அப்படின்னா மீடியாவை அவங்க சந்தோஷப்படுத்திக்கிட்டே இருக்கணும், மீடியாவோட வெளிச்சத்தில் இருக்கணும். இதை எல்லாருமே ஃபாலோ பண்ணுவாங்க. ஆனால் கவுண்டமணி அவர்கள் இதிலிருந்து விதிவிலக்கு. இவர் என்னைக்கு சினிமாவுக்கு வந்தாரோ அதிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் மீடியாவிலிருந்து தன்னை எப்போவுமே தூரமாக தான் வச்சிருப்பாராம். இவர் பேட்டி உட்பட எதையுமே அவர் தர்றதில்லை. தன்னை ப்ரொமோட் பண்ணிக்கிறதுக்காக மீடியாவை இவர் என்றைக்குமே பயன்படுத்திக்கிட்டது இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஏங்க, நீங்களும் மற்றவங்களை போல மீடியாவை கூப்பிட்டு அடிக்கடி பேட்டியெல்லாம் கொடுக்கலாம்ல, உங்களுக்கு நல்ல ப்ரொமோஷன் தானே அப்படின்னு இவருடைய சக நண்பர்கள்லாம் கேட்பாங்களாம். அதுக்கு இவர் சொல்கிற பதில், நான் நடிக்கிறேன், காசு இருக்கிறவன் அதை பார்க்குறான், இதில் நடுவில் எதுக்குங்க மீடியா அப்படிங்கிறது இவரோட நிலைப்பாடு. பல முறை ஃபீல்டு அவுட் ஆகி ஒரு வீட்டிலேயே இருக்கிற போதும் மீடியாவை கூப்பிட்டு தன்னை ப்ரொமோட் பண்ணிக்கிறதே இல்லை. இது இவருடைய ரொம்ப தனித்துவமான ஒரு பழக்கம். மூணாவது, பொதுமக்களின் குறைகளை ஸ்க்ரீனில் சுட்டி காட்டிய துணிச்சல். பொதுமக்கள் தவறு பண்ணும்போதும் அவருடைய மூட பழக்க வழக்கங்களை திரையில் எந்த ஹீரோவும் விமர்சிக்க மாட்டாங்க. ஏன்னா மக்கள் கோவப்பட்டாங்கன்னா தன்னுடைய அந்த வருமானம் போயிடும், தன்னுடைய ஃபேம் போயிடும் அப்படிங்கிறதுக்காக ஹீரோக்கள்லாம் பயந்து பொதுமக்களுக்கு ஜால்ரா அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் கவுண்டமணிக்கு இந்த பழக்கம் கிடையாது. அது மக்களே ஆனாலும் கடவுளே ஆனாலும் அவருக்கு மனசில் தப்புன்னு பட்டா அதை ஸ்க்ரீனில் கிண்டல் அடிச்சிருவாராம். இதனை ரொம்ப உக்கிரமாக செஞ்சவர் நடிகர் MR ராதா அவர்கள். அவருக்கு அப்புறம் மக்களோட மூட நம்பிக்கை முதற்கொண்டு விவசாயம், தொழிலாளர்கள் வரையில் இந்த கவுண்டமணி அவர்கள் விமர்சிக்காதவர்கள் எவருமே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த துணிச்சல் அவருக்கு மட்டும்தான் இருக்குது. அவருடன் இந்த விஷயத்தில் யாரையுமே ஒப்பிட முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு எடுத்துக்காட்டாக நம்ம சொல்லணும் அப்படின்னா, முக்கியமாக தாய்மாமன் திரைப்படத்தில் பொதுமக்களை வரிசையாக நிற்க வைத்து பணத்துக்கும் பாத்திரத்துக்கும் ஓட்டுகளை விற்கக்கூடிய கும்பல் அப்படின்னு இவர் நக்கல் அடிச்சிருப்பாரு. பக்கத்தில் தான் இந்த படத்தோட ஹீரோ சத்யராஜ் சும்மா வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாரு. ஆனால் இந்த எல்லா டயலாக்கையும் போட்டு பொழந்து கட்டவர் கவுண்டமணி அவர்கள் தான். ஒரு படத்தில் வலது காலை வச்சு உள்ளவாமா அப்படின்னு கூப்பிடுவாங்க. உடனே கவுண்டமணி சொல்லுவாரு, கால் இல்லாதவன் எதை வச்சு வருவான் அப்படின்னு. உன் புள்ள படிக்க போன உனக்கு பின்னாடி வெட்டியா வேலை யாருப்பா பாப்பா அப்படின்னு ஒருத்தர் கேட்க, கொஞ்ச நாளைக்கு நீயும் உன் பிள்ளையும் பாருங்க அப்படின்னு தரவெடி போடுவாரு கவுண்டமணி அவர்கள். இவர் திரையில தலை காட்ட தொடங்குறதுக்கு முன்னாடியே திருமணமாகி 2 குழந்தைகளையும் பெற்றிருக்கிறார். 1970 வெளியான ராமன் எத்தனை ராமனடி இதுதான் கவுண்டமணி சாரோட முதல் படமாக ஏற்றுக்கொள்ளப்படுது. ஆனால் அதற்கு முன்னாடியே சர்வசுந்தரம், 1000ல் ஒருவன் இந்த படங்கள் எல்லாம் அவர் கூட்டத்தில் ஒருவராக திரையில் தோன்றியிருக்கிறார். இவர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பேசும்போது இடையிடையே ஓசோவின் மேற்கோள்களை குறிப்பிட்டு பேசுறது கவுண்டமணியோட வழக்கமாக. இவரை பற்றி சொல்லுவாங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம், பார்த்தா தான் காமெடியன் ஆனால் படிப்பில் ரொம்ப அறிவாளி அப்படின்னு. கவுண்டமணியை கொடுத்து நடிகரும் இயக்குனருமான மணிவண்ணனும் இதை அடிக்கடி சொல்வாராம். கரகாட்டக்காரன் படத்தில் இடம்பெற்ற அந்த வாழைப்பழ காமெடி உலக புகழ் பெற்றது. அதற்கு அப்புறம் கவுண்டமணி செந்தில் இந்த இணை தமிழ் சினிமாவின் தலை சிறந்த நகைச்சுவை ஜோடியாக உருவெடுத்தது.
கவுண்டமணி செந்தில் கூட்டணி இணைந்து 480 படங்களுக்கு மேல நடிச்சிருக்கிறாங்க. 1982 இயக்குனர் சுந்தரராஜன் இயக்கத்தில் வெளியான பயணங்கள் முடிவதில்லை கவுண்டமணி சாருக்கு பெரும் திருப்பு முனையாக அமைந்த படம். அதற்கப்புறம் 84 வெளியான வைதேகி காத்திருந்தால் செந்திலுடன் அவர் இணைந்து நடித்த காமெடி காட்சிகள்லாம் பெரும் வரவேற்பு பெற்றிருக்கிறது. கவுண்டமணி 750 படங்களுக்கு மேல நடித்திருக்கிறார். இதுல ஹீரோவா மட்டும் 12 படங்கள் நடித்திருக்கிறார். 1986 முதல் 1988 வரைக்கும் பணம் 10 செய்யும், பிறந்தேன் வளர்ந்தேன், கிளி ஜோசியம் உள்ளிட்ட படங்களில் நாயகனாக நடித்திருக்கிறார். ஆனால் துரதிருஷ்டவசமாக எந்த படமும் வெற்றி பெறலை. இதனால் மீண்டும் நகைச்சுவை பாதைக்கே திரும்பியிருக்கிறாரு. ரகசிய போலீஸ், ஞானப்பழம், முத்துக்குளிக்க வாரியலா, சக்கரவர்த்தி இந்த படங்களெல்லாம் வில்லனாகவும் நடித்து மிரட்டினார் கவுண்டமணி அவர்கள். 1996 சுந்தர்சி இயக்கத்தில் வெளியான உள்ளத்தை அள்ளித்தா படம் மிகப்பெரிய வெற்றி அடைந்ததை அடுத்து ஹீரோக்களுக்கு இணையா படம் முழுவதும் வரக்கூடிய பாத்திரங்களை தேர்ந்தெடுத்து நடிக்க ஆரம்பித்தார் கவுண்டமணி. அஜித், விஜய் போன்ற அப்போது வளர்ந்து கொண்டிருந்த நடிகர்களின் படங்கள்ல தவறாமல் இடம்பெற்றார். கவுண்டமணிக்கு பிடித்த நகைச்சுவை நடிகர் சுருளிராஜனா. சுருளிராஜன் குறித்து அவரது நகைச்சுவை குறித்தும் பல தருணங்கள்ல ரொம்ப பெருமையோடு குறிப்பிடுவார். சத்யராஜ் மற்றும் மணிவண்ணன் இந்த 2 பேரோட காம்பினேஷன்ல இணையும் பொழுது கவுண்டமணியின் ஆளுமை ரொம்ப பெரிதா ஸ்கிரீன்ல வெளிப்படுமா. உதாரணம் மாமன் மகள், தாய் மாமன், நடிகன், திருமதி பழனிசாமி உள்ளிட்ட படங்கள். 90களில் பெரும்பாலும் செந்திலுடன் இணைந்து நடித்தாலும் பல படங்களில் தனி ஆவர்த்தனத்திலையும் பட்டையை கிளப்பியிருக்கிறார். புது மனிதன், மைடியர் மார்த்தாண்டன், நடிகன், பிரம்மா, சிங்காரவேலன், வியட்நாம் காலனி, உழைப்பாளி, மன்னன், சூரியன் இந்த படங்கள்லாம் செந்திலின் துணை இல்லாமலேயே காமெடியில் பின்னி பெடலெடுத்திருப்பார் கவுண்டமணி அவர்கள். சினிமா வட்டத்தில் பெரிதாக யாருடனும் நெருங்கி நட்பு பாராட்டாதவர் கவுண்டமணி. இருந்தாலும் சத்யராஜ், அர்ஜுன், கார்த்திக், மணிவண்ணன் ஆகியோருடன் மட்டும் சினிமாவை தாண்டி அவருக்கு நட்பு உண்டு. சமூக அரசியல் விமர்சனங்களை நகைச்சுவையோடு கலந்து பல படங்களில் கொடுத்தவர் கவுண்டமணி. பெரிதும் மதிக்கப்படும் எந்த ஒரு சமூக அமைப்பையும் கேள்விக்கு உட்படுத்துறதும் கிண்டல் அடிக்கிறதும் இவருடைய வாடிக்கை. எதுக்குமே இவர் பயப்பட மாட்டாரு. இதனாலேயே சில இடங்கள்ல கெட்ட பேரும் எடுக்கிறது உண்டு. பெரிய ஹீரோக்களோட நடிக்கும் போது அவர்கள் பேசுற வசனத்துக்கும் இவர் கவுண்டர் கொடுத்து சில நேரங்கள்ல அவர்களை பகைத்து கொண்ட வரலாறு இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. கவுண்டமணி அவருடைய ரொம்ப முக்கியமான புகழ்பெற்ற படங்கள் எது அப்படின்னா கரகாட்டக்காரன், சின்ன கவுண்டர், உள்ளத்தை அளித்தா, மேட்டுக்குடி, நடிகன், தங்கம், மன்னன், இந்தியன், நாட்டாமை, மாமன் மகள், உனக்காக எல்லாம் உனக்காக, முறைமாமன், சூரியன் இந்த படங்கள்லாம் பெரும் புகழடைந்தவை. இவரது நகைச்சுவையில் இருக்கிற நிறைய டயலாக்குகள் இன்னைக்கு இருக்கிற எல்லா மீம்ஸ் கிரியேட்டர்களுக்கு அல்வா சாப்பிட்ற மாதிரி. அதில் ரொம்ப முக்கியமாக குறிப்பிடணும் அப்படின்னா பெட்ரோமாஸ் லைட்டே தான் வேணுமா, இது வைதேகி காத்திருந்தலுக்காக பேசியது. கூட வச்சிருக்கிற பொம்பளைக்கெல்லாம் பெட்ரோமாஸ் லைட்டு தர்றதில்ல, ரங்கநாதங்கிற பேருக்கெல்லாம் சைக்கிள் தர்றதில்ல, இதுக்கு தான் ஊருக்குள்ள ஒரு ஆளினால் அழகுராஜா வேணுங்கிறது. நாராயணா இந்த கொசுத்தல்ல தாங்க முடியலடா சாமி, ஹூ இஸ் த டிஸ்டர்பன்ஸ், அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமப்பா, சொறி பிடிச்ச முன்ன நாயி, ஏண்டா எப்போ பார்த்தாலும் எருமச்சாணியை மூஞ்சில் அப்புன மாதிரியே தெரியுற, இங்கே நான் ஒரே பிஸி. இது சூரியனுக்காக அவர் பேசினது. இங்கே பூசு, அங்கே பூசு, ரைட்டில் பூசு, லெஃப்டில் பூசு, காந்த கண்ணழகி, உனக்கு மினிஸ்ட்ரியில் இடம் பார்க்குறேன், டே தகப்பா அப்படின்னு நாட்டாமையில் இவர் பேசின வசனம் இன்னைக்கு வரைக்கும் மீம்ஸ் கிரியேட்டர்கள் ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணுற வசனங்களாக இருக்குது. இது மட்டும் இல்லாமல் இவர் நடித்த ஒவ்வொரு படங்கள்லையும் அவ்வளோ கண்டென்ட் இருக்கும். இவருடைய நகைச்சுவை ரொம்ப தனித்துவமாக இருந்தால் கூட இவர் காலத்தில் தான் அந்த பாடி ஷேமிங் ஆரம்பிக்கப்பட்டது. அதாவது உடலில் இருக்கிற குறையை பயன்படுத்தி அந்த தலையா இந்த தலையான்னு பேசுகிறதுன்னு சொல்லி கவுண்டமணி அவர்கள் ஆரம்பித்தது தான் சந்தானம் வரைக்கும் அதை தொடர்றாரு. இது மட்டும் ஒரு வருத்தம் தர்ற ஒரு விஷயம். கடந்த 10 வருடமாக சினிமா துறையில் நடிக்கிறதை விட்டு இவர் விலகி இருந்தாலும் இப்போ சில படங்களை நடிக்க அவர் ஆரம்பித்திருக்கிறார். இந்த மாபெரும் கலைஞன் இந்த திரையுலகில் அவருடைய அடுத்த இன்னிங்ஸை மிக வெற்றிகரமாக அடித்து ஆடுவார்னு நம்ம எதிர்பார்ப்போம். அதற்கு வாழ்த்துக்கள் சொல்லுவோம். இதுவே நகைச்சுவை மன்னன் கவுண்டமணி அவருடைய வரலாறு. நன்றி, வணக்கம்.